எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவி ஏற்பவன். செவி ஏற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. நேற்றைய வகுப்புல நம்முடைய காற்று சக்திக்கும் நீர் சக்திக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப முக்கியமானது. அது உறுதியாக இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசணும். பொதுவாக அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. காற்று மூலகம் எளிதில் நோய் தன்மைகளுக்கு உட்படக்கூடியது. அதே நேரத்தில் எளிதில் அது சரியாகிவிடும். ஆனால் காற்று மூலகம் சம்பந்தமான நோய்களை நாம் ஆழப்படுத்தி கொண்டால், அதாவது ரொம்ப கிரானிக்காக நமக்கு இருக்குன்னா அதுலேருந்து ரிலீவ் ஆகிற ஜேர்னி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருக்கும். ஆனால் காற்றும் நீரும் சரியான தொடர்பில் நிலைநாட்டப்படணும் உறுதியாக. அப்போ தான் நம்மளால் லைஃப்பில் எதையுமே செய்ய முடியும். ஏன்னா காற்று தான் செயல்களுக்கு அடிப்படை. காற்று தான் செயல்களுக்கு அடிப்படை. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், படிக்கலாம். ஆனால் செயல் செஞ்சால் மட்டும்தான் எதுவுமே ஒரு முழுமை அடையும். அப்போ அந்த செயல் செய்கிறதுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா, அந்த காற்று மூலகத்தினுடைய காற்று சக்தியினுடைய வலிமை என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. அதுவும் இந்த காற்று நீரை நோக்கி பாயணும். நீர் என்பது நம்முடைய உடல் அமைப்பில் மிக முக்கியமான பராமரிப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தி. அக்குபஞ்சரில் படிக்கிறோம், நம்முடைய தலைமுடி, நம்முடைய கண்கள், நம்முடைய காது, நம்முடைய சுரப்பிகள், நம்முடைய எலும்பு கட்டமைப்பு, நம்முடைய இரத்தம், முக்கியமாக நம்முடைய இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முழங்கால் மூட்டுக்கள், கணுக்கால் மூட்டுக்கள், கால் பாதம், முக்கியமாக குதிங்கால், இது எல்லாத்துக்குமே நீர் சக்தியினுடைய பரவல் ரொம்ப முக்கியமாக இருக்கணும்.
ஏன்னா, இது இருந்தா தான் பாடி வந்து உறுதியாக செயல்பட முடியும். அதாவது காற்று என்பது இயக்கத்தை தருவதற்கான சக்தி. உடல் என்பது அதாவது நீர் சக்தியால் பராமரிக்கப்படக்கூடிய உடலின் அங்கங்கள் என்பது காற்று சக்தியைக் கொண்டு செயல்புரியக்கூடிய உடல் அமைப்பு. எனர்ஜி மட்டும் இருந்தா பத்தாது. நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் இருக்கு. ஆனா என்ஜின் வந்து அவுட் ஆயிருச்சு. வண்டி ஓட்ட முடியாது. என்ஜின் சூப்பர் என்ஜினு. பெட்ரோலே இல்லங்கனாலும் ஓட்ட முடியாது. ஸோ இந்த மாரி தான் இந்த காற்றுக்கும், நீருக்கும் உள்ள கனெக்ஷன நம்ம புரிஞ்சுக்கிறோம். செயல் வீரர்களாக, கர்ம யோகிகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால், இந்த காற்றுக்கும், நீருக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த பிணைப்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ நேத்து நம்ம பேசினோம் இல்லையா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். விட்டுருங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும் பாஸ்ட்ல. இந்த மொமெண்ட் என்ன? அடுத்து மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்கள் என்ன? இதுதான் நம்மள டிரைவ் பண்ணக்கூடிய புள்ளி. ஆரம்ப புள்ளி இதுதான். இந்த புள்ளியில நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை? இது வந்து இந்த புள்ளியில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து, நம்ம எனர்ஜிய ரெடி பண்ணிட்டோம். இப்ப அடுத்து எனர்ஜிய ரெடி பண்ணி என்ன பண்ண போறோம்? பிசிக்கலி ஒரு செயல் பண்ண போறோம். உடல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இந்த காற்று நீரை நோக்கி பரவ வேண்டும். இப்ப காற்று நீரை நோக்கி பரவுவதில் ஏற்படக்கூடிய தடைக்கு யார் பிரதான காரணம் என்றால் காற்று தான். நீர் வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு. "நீங்க எப்ப வேணா வாங்க சார். வெல்கம். நீங்க தான் வரமாட்டேங்கிறீங்க" அப்படின்னு நீர் சொல்லுது. அப்ப காற்று தான் இந்த காற்றுக்கும் நீருக்குமான தொடர்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதல் பொறுப்பாளியாக இருக்கிறது. இப்ப இந்த காற்ற நம்ம வந்து பலப்படுத்தணும். காற்ற பலப்படுத்துறது தான் இம்யூனிட்டி பூஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி மருத்துவத்துல. நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமைப்படுத்துதல்தான் சொல்றாங்களா இல்லையா? அது வந்து காற்று மூலகத்தை வலிமைப்படுத்துதல் தான். அதத்தான் சொல்றாங்க. அப்ப நம்ம அக்குபஞ்சர்ல படிக்கிறோம். காற்று மூலகத்த வலிமைப்படுத்தணும்னா, அதுக்கான சரியான வழிமுறை என்ன? நில மூலகத்திலிருந்து அதனை தொடங்க வேண்டும். நில மூலகத்துல நம்ம சரியான உணவு முறைகள, சரியான உட்கொள்ளல் முறைகள கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா, காற்று மூலகத்துல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி, காற்றுக்கும் நீருக்குமான தொடர்பு உறுதிப்பட்டுவிடும். இப்போ ஒரே ஒரு விஷயத்த நான் இங்க இன்சிஸ்ட் பண்றேன். இப்போ பொதுவா நம்ம பசிச்சு சாப்பிடணும், பொறுமையா மென்னு சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு உணவை பற்றி நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அது என்ன உணவு அப்படின்னா, நெல்லிக்காய். நம்ம தமிழ் கதைகள்ல படிச்சிருப்போம். ஔவையார் வந்து அதியமான், பாண்டியன் அதியமானுக்கு வந்து நெல்லிக்கனிய வந்து குடுப்பாங்க. ஏன்னா, அந்த நெல்லிக்கனிய சாப்பிட்டா மரணமே வராது. எனக்கு வயசாயிடுச்சு. நான் இருந்து என்ன பண்ண போறேன்? நீங்க வந்து ஒரு நல்லாட்சி தரக்கூடிய அரசரா இருக்கிறீங்க. நீங்க இந்த கனிய சாப்பிட்டு மக்களுக்கு நல்லபடியா ஆட்சி வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஔவையார் வந்து அந்த கனிய கொண்டு வராங்க. அந்த கனிய வந்து நெல்லிக்கனி என்று தான் தமிழ் சமூகத்தில் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நெல்லிக்கனியில என்ன சிறப்பு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சுவை சக்திய பத்தி நம்ம படிக்கணும். புரிஞ்சுக்கணும். சுவை என்பது ஒரு சக்தி. ஒவ்வொரு உணவுலயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கணிசமான சக்தி அதனுடைய சுவையில் பொதிந்திருக்கும் என்று நாம் படிக்கின்றோம். எந்த அளவுக்கு ஒரு உணவ நாம வந்து சமைக்காம அசல் சார சக்தியோட சாப்பிடுறோமோ, அந்த அளவுக்கு அது நன்மை. அதனால தான் நம்ம பழங்கள் அதிகமா சாப்பிட சொல்றோம். ஏன்னா, ஒரு உணவு அது படைக்கப்பட்ட தன்மையிலேயே உட்கொள்ளப்படும்போது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உயிர் சக்திகள் அதிகம். இன்னும் சொல்லப்போனா, சமைக்காத எந்த உணவ நீங்க சாப்பிட்டாலும், அதிலிருந்து கண்டிப்பா கழிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமா தான் உருவாகும். நீங்க எந்த அளவுக்கு சமைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கழிவுகள் அதிகமாக உருவாகும். நல்ல ஜீரணம் நடந்தாலுமே கூட. ஆனா, அந்த உணவ நம்ம சாப்பிடும்போது ஹேப்பியா இருக்கணும். நல்ல உணர்வு ஏற்படணும். அப்போ அதுக்கான ஒரே ஆப்ஷன் வந்து பழங்கள் தான். பழங்கள பச்சையா சாப்பிடும்போது மட்டும் தான் நம்ம ஹேப்பியா இருப்போம். காயெல்லாம் பச்சையா சாப்பிடும்போது ஹேப்பியா இருக்க மாட்டோம். சாப்ட்டுருவோம். "என்னங்க கசக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள சாப்பிட ஹேப்பியா சாப்பிடுவோம். அப்போ பச்சையா, ஹேப்பியா சாப்பிடக்கூடிய கேட்டகரி, ஃபுட் கேட்டகரி வந்து பழங்கள் தான். அதனால நம்ம உணவுகள்ல பழங்கள நிறைவா வச்சுக்கணும். ஏன்னா, இதிலிருந்து கழிவுகள் வந்து உருவாகாமலே கூட இருந்து விடலாம். அப்போ நோய் எதிர்ப்பு சக்திய பலப்படுத்துறதுல, இந்த பழங்கள சாப்பிடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் தினமும் ஒரு வேள கம்பல்சரி டெடிகேட்டடா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு மட்டும் நீங்க பழக்கிட்டீங்கன்னா, அஸ் அ பேரன்ட்டா நீங்க ஜெயிச்சுட்டீங்க. அப்போ அந்த பழங்கள் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் நெல்லிக்காய். நெல்லிக்கனின்னு தான் சொல்லுவாங்க. நெல்லிக்காய்ன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. நெல்லிக்கனி. அத காயின்னு நம்ம சொல்லக்கூடாது. நெல்லிக்கனி. இப்ப இந்த நெல்லிக்கனியில என்ன சிறப்பு அப்டின்னா, அறுசுவைகளும் மிக சரியான விகிதாச்சாரத்தில்
மிகச்சரியான சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் நெல்லிக்கனி. வேறு எந்த கனியிலும் இந்த சுவை சமநிலை, சுவை விகிதாச்சார வலிமை என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெல்லிக்கனியில தான் இனிப்பு இருக்குது, கார்ப்பு இருக்குது, உவர்ப்பு இருக்குது, துவர்ப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. 6 சுவைகளும் இருக்கு. இனிப்பு, காரம், உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு 6 சுவைகளும் இருக்கு. இத வந்து நம்ம மக்கள் கண்டுபிடிச்சுட்டாங்க. ஏற்கனவே தெரியும். ஆனா நம்ம செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது. ஒரு 5, 6 நெல்லிக்காய போட்டு அரைச்சு கடகடன்னு குடிச்சிட வேண்டியது. இதில் சுவை சக்திகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. நெல்லிக்காயில இருக்கக்கூடிய கன்டென்ட்டே சுவை சக்தி தான். அத நீங்க உமிழ்நீர்ல ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே உமிழ்நீர்ல கலந்து, 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 கலந்து சாப்பிட்டா மட்டும் தான் நெல்லிக்காய சாப்பிட்ட பெனிஃபிட் கிடைக்கும். எந்த ஒரு பொட்டன்ஷியல் உணவையும் தப்பா சாப்பிட்டீங்கன்னா, பொட்டன்ஷியல் வேஸ்ட் உருவாகும். இப்ப நான்வெஜ்லாம் நம்ம ஏன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படின்னா, அது பொட்டன்ஷியல் ஃபுட். அது நீங்க தப்பா சாப்பிட்டீங்கன்னா, பொட்டன்ஷியல் வேஸ்ட் உருவாயிடும். ரைட்டா சாப்பிடணும். நெல்லிக்காய் அத விட பொட்டன்ஷியல். இப்ப நெல்லிக்காய சாப்பிடக்கூடிய முறை என்ன தெரியுமா? ஒரு நெல்லிக்காய் எடுத்து, ஒரு 4ஆ 5ஆ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ஒரு சின்ன டப்பால வச்சுக்கோங்க. குட்டி டப்பா. ஒரு பீஸ் எடுத்து வாயில வைங்க அவ்வளோதான். வாயிலேயே வச்சுக்கோங்க. அதுவே இயல்பாவே உங்க உமிழ்நீர்ல கலந்து, கரைஞ்சு அந்த சுவை அந்த 6 சுவைகளும் படிப்படியா, படிப்படியா நுட்பமான சுவைகள் அவை. அப்படியே பிரிஞ்சு உமிழ்நீர்ல கலந்து டிராப் பை டிராப் உள்ள போகுங்க. இதுதான் நெல்லிக்காயை சாப்பிடக்கூடிய முறை. இது வந்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கக்கூடியது. பல மடங்கு அதிகரிக்கக்கூடியது. நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன். எனக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். இப்பல்லாம் சளி பிடிக்கிறது இல்ல. நான் ஒரு ரகசியத்த கண்டுபிடிச்சுட்டேன். அப்புறமா சொல்றேன்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? அந்த ரகசியம் தான் இந்த ரகசியம். நெல்லிக்காய். நெல்லிக்காய வந்து வீக்லி 3 டேஸ் நான் சொல்ற முறையில சாப்பிடுங்க. அந்த ஒரு பழத்த ஒரு ஒரு 3 ஹவர்ஸ்ல நீங்க சாப்பிட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. அத கடிக்கவே தேவையில்ல. கடிச்சீங்கன்னா சுவை அப்படியே ஒரு வெள்ளமென பாய்ந்து விடும். உமிழ்நீர் அப்படியே தேய்க்கணும். அப்படியே தேய்ச்சு, 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 தேய்ச்சு அப்படியே லாஸ்ட்ல அது சக்கையாகும். இந்த மாரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி பலமடையும். நோய் எதிர்ப்பு சக்தி பலமடைவதுன்னா என்ன? காற்று சக்தி பலமடைதல். காற்று சக்தி நிலத்தைக் கொண்டு பலமடைய முடியும். சுவை சக்திகளை கிரகிப்பது நிலம் தான். ஸோ நிலம் வந்து எனர்ஜைஸ் ஆகும்போது காற்று எனர்ஜைஸ் ஆயிடும். காற்று எனர்ஜைஸ் ஆயிடுச்சுனாலே நீர நோக்கி பாய்ஞ்சிரும். எந்த வயசுல நீங்க இருந்தாலும் சரிங்க, இந்த வீக்ல இருந்து நெல்லிக்காய் சாப்பிட ஆரம்பிங்க. நெல்லிக்காய் ஜூஸ் எவனாவது குடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ லிங்க் அனுப்பி விடுங்க அவங்களுக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது வந்து நல்லது இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் ஜூஸா குடிக்கிறது நல்லதே இல்ல. பல்லு போனவங்களுக்கு தான் ஜூஸு. பல்லு போனவங்கள தான் பழத்த கடிக்க முடியாது, கொய்யா பழத்த கடிக்க முடியாது, ஜூஸ் ஆக்கி நமக்கு வந்து ஒவ்வொரு பழத்திலும் இருக்கக்கூடிய சுவை தான் அந்த பழத்திற்கே முதன்மை தகுதி. பழத்த ஏன் சாப்பிடுறோம்? அதனுடைய சுவைக்காக தான் சாப்பிடுறோம். அதனுடைய நியூட்ரிஷியன்ஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதுல கம்மியா தான் இருக்குது. அதனுடைய சுவை தான். வேறு எந்த உணவிலும் இல்லாத ஒன்று சுவை தான் பழங்களில் இருக்கக்கூடியது. அத போய் நீங்க ஜூஸா குடிச்சிட்டீங்கன்னா, ஜூஸா குடிக்க எப்படி குடிக்கிறீங்க? சுகர் போடுறீங்க, பால் ஊத்துறீங்க, ஐஸ்கிரீம் போடுறீங்க, சாக்லேட் ஜாம் போடுறீங்க. என்னென்னமோ இருக்குங்க. இப்ப ஜூஸ்ன்ற பேர்ல என்னத்தையோ குடுக்குறாய்ங்க இன்னைக்கு. ஜூஸ்னா அப்படி. ரொம்ப நம்ம டிராவல்ல இருக்கேங்க, ஜூஸா குடிங்க. ஃப்ரெஷ் ஜூஸ். அப்படியே ரா ஜூஸ். அது கூட எப்பயாவது தவிர்க்க முடியாத மத்தபடி பழங்களாக நீங்கள் சாப்பிடுங்க. பழங்களாக சாப்பிடுவதற்கும், ஜூஸா குடிக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுவும் நெல்லிக்காயெல்லாம் நீங்க ஜூஸா குடிக்கக்கூடிய எண்ணமே வரக்கூடாது. ஏன்னா, அது சளியா மாறிடும். அதனால தான் நெறைய பேர் சொல்லுவாங்க, "நெல்லிக்காய் சாப்பிட்டு சளி பிடிச்சுச்சுன்னு" சொல்லிட்டு. நெல்லிக்காய் சாப்பிட்டு சளி பிடிச்சுச்சா, நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு சளி பிடிச்சுச்சான்னு கேட்கணும். நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா நெல்லிக்காய் என்பது சளியாக மாறாது. நீங்கள் சுவைத்து சாப்பிட்டீர்கள் என்றால். உங்க குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. எந்த பிரச்சனையும் வராது. கண் பிரச்சனைகள் வராது. காது நல்லா கேட்கும். பல்லு நல்லா இருக்கும். ஹார்மோனல் பேலன்ஸ் கரெக்ட்டா இருக்கும். சளி பிடிக்காது. கான்ஸ்டிபேஷன் வராது. ஸ்கின் டிசீஸஸ் வராது. வேற என்ன இதுதான் பிரச்சனை. இது வராம இருந்தாலே இதுவே போதுங்க. பெரிய நெறைய லிஸ்ட் பெருசா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்ல நான். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க மக்கள். அதாவது ஒரு ரிலீஃப், 2 ரிலீஃப் அப்படி குடுத்து விட்டீங்கன்னா போதுங்க. அந்த மினிமம் ரெக்வயர்மென்ட் தான் மக்களுக்கு இருக்கு. சார் நல்லா மூச்சு விட்டாலே போதும் சார். எனக்கு வேற எதுவுமே வேணாம். அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நெல்லிக்காயினுடைய மகத்துவத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டவர்களாக இருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இன்றைக்கு நாம் தியான செயல்முறை தொடங்கலாம். பெரிய நெல்லிக்காவா சின்ன நெல்லிக்காய்? பெரிய நெல்லிக்காய்.
சின்ன நெல்லிக்காயும் சாப்பிடலாம். பெரிய நெல்லிக்காய் தான் முதன்மையா நம்ம வலியுறுத்துறோம். ரைட். நம் அனைவரும் கண்களை மூடி சளி இருக்கும்போதே சாப்பிடலாமா சார்? என்னங்க? சளி இருக்கும்போதே சாப்பிடலாமா சார்? சளி இருக்கும்போது சாப்பிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரைட். கண்களை மூடி நம்முடைய அகச்சூழலை அடைந்து கொள்வோம். தியானம் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்ததே மிகப்பெரிய இறை பாக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு நன்றியுணர்வோடு தியானத்தை தொடங்குவோம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்களிலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவுகளிலிருந்து முதலில் உங்களை விலக்குங்கள். தனியாக வாருங்கள். நீங்கள் உங்களுடைய உறவின் அடையாளங்களிலிருந்து விலகி தனியாக வாருங்கள். அதன் பின்னர் உங்களுடைய வேலை, உங்களுடைய சமூக பொறுப்புகள், உங்களுடைய கல்வி தகுதிகள், உங்களுடைய பொருளாதார தகுதிகள் அனைத்திலிருந்து விலகி ஒரு மனிதனாக இறைவனுடைய தூய்மையான ஒரு படைப்பாக நீங்கள் தனியே வாருங்கள். இறைவனை சந்திப்பதற்காக, இறைவனுடைய பார்வையை உங்கள் மீது அமைத்துக் கொள்வதற்காக, அதற்கு தகுதி அடைவதற்காக நீங்கள் தனியே வாருங்கள். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ளுங்கள். மலை உச்சியில் மேகங்கள் உங்களுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்க ஒரு பாறையில் நீங்கள் தனியாக அமர்ந்து தவம் இயற்றிக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு பாவனையை செய்து கொள்ளுங்கள். தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இறைவன் முன்னால் அமர்ந்திருப்பதாக உணருங்கள். இது கற்பனை அல்ல, மகா சத்தியம். இறைவன் அகிலங்களின் இறைவன், சர்வ வல்லவன், படைப்பாளன், அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவன் உங்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை மனதார உணருங்கள். அவனுடைய பார்வை உங்களை நேராக பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய உடலை, மனதை, எண்ணங்களை, நோக்கங்களை, குழப்பங்களை, தெளிவுகளை, நோய்களை, கேள்விகளை, இன்னும் உங்களுடைய அத்தனை அம்சங்களையும் அது சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கிறது, சூழ்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வெறுமனே அமர்ந்திருங்கள். முழுமையான சரணாகதியில் வெறுமனே அமர்ந்திருங்கள். ஆதி மூலத் தவத்தை உணர்வோடு இயல்பான தன்மையில் செய்யுங்கள். சுகமான தன்மையில் செய்யுங்கள். ஒரு உரிமையோடு நீங்கள் இறைவன் முன்னால் அமர்ந்திருங்கள். பயத்தோடு வேண்டாம். உரிமையோடு. ஒரு தாயின் முன்னால் குழந்தை எந்த அளவுக்கு உரிமையோடு அமர்ந்திருக்குமோ அந்த அளவுக்கு உரிமையோடு திறந்த நிலையில் நீங்கள் அமர்ந்திருங்கள். ஆதி மூலத்தவம் தொடங்கலாம்.
இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டிருப்பதை உணருங்கள். நீங்கள் மறந்து போயிருப்பினும் பரவாயில்லை. இப்போது உணருங்கள். நீங்கள் மறந்து போனதை இறைவன் பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ! மறந்து போனோமே! மறக்கக்கூடாது என்ற இந்த நோக்கத்தையும் இறைவன் அறிகிறான். அனைத்தையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். முழுமையான திறவு நிலையில் இறைவன் முன்னால் நீங்கள் அமர்ந்திருங்கள். தவறுகளை மன்னிப்பவன், நம்மை சீர்படுத்துபவன் முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த நோக்கத்தை இறைவன் நன்கறிந்தவன். நாம் சீர்பட வேண்டும், தவறுகளோடு நாம் இருக்கின்றோம், சீர்பட வேண்டும் என்ற நோக்கம் நம்முடைய ஆழ் மனதில் உறுதியாக இருப்பதை இறைவன் அறிகிறான். அதற்கான வழி அவனுடைய பார்வை. ஆதிமூலத்தவத்தில் உணர்வோடு நிலைத்திருங்கள்.
நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். மெதுவாக கண்களை திறந்து. பொதுவாக ஆதிமூல தவம் என்பது ரொம்ப லேசான, ரொம்ப பிளாங்க்கா இருக்கக்கூடிய ஒரு அனுபவமா தான் இருக்கும். ஏன்னா, எந்த செயலுமே நம்ம செய்யல. வெறுமனே உட்கார்ந்துருக்கோம். அந்த சொல்லற சும்மா இருன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அந்த கான்ஷியஸ்னஸ்ஸ நாம தக்க வச்சுக்கிறது இருக்கு இல்லையா? இறைவனுடைய பார்வை நம்ம மேல இருக்குதுன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் தக்க வச்சுக்கிட்டு வெறுமனே அமர்ந்திருக்கு. அதுல ஒரு சுகம் இருக்கும். வெறுமனே அப்படியே இருக்கலாம், அப்படியே இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். எந்த செயலும் இல்ல. அந்த பார்வை நம்ம மேல இருக்குதுன்னு நீங்க பாட்டுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்காரலாங்க. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கூட உட்கார முடியும். அது எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தருமே உணரணும், அனுபவிக்கணும். இறைவனுடைய பார்வை என்ற ஒரு உயிரோட்டம் நமக்குள்ள போகும்போது, எதுவுமே நமக்கு தேவைப்படாது. அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வரணும். அத நம்ம வந்து விருப்பத்தோட தான் நம்ம அத செய்ய முடியும். நான் யார் மேலயும் அத புஷ் பண்ண முடியாது. எத்தனையோ பேர் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுமே சில நேரங்கள்ல பண்ணியிருப்போம். இப்ப விரதங்கள்லாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் நம்ம அப்படிதான் பண்றோம். நமக்கு பசிக்கிறது இல்ல. நம்ம எண்ணமே சாப்பாடு சார்ந்து இருக்கிறது இல்ல. இறைவனுக்காகன்னு இருக்கும்போது மட்டும் தான் அப்படி இருக்க முடியும். நீங்க ஒரு உடல் நோய்க்காக இருக்க சொல்லி இருக்காங்கன்னா, இருக்க முடியாது உங்களால. ஐயோ! நம்மள விட்டு சாப்பிடுறாய்ங்களே! அப்படித்தான் நினைப்போமே தவிர, இறைவனுக்காக நீங்க இருக்க முடியும். எவ்வளோ நாள் வேணா கூட இருக்க முடியும். ஆனால் இறைவன் உங்களுடைய உடலின் தன்மைகளை அறிந்து அந்த எண்ணத்த மாத்திரும். இறைவன் வந்து இறைவன் நெனச்சான்னா, சில நேரங்கள்ல நமக்கு ஒரு எண்ணம் தோணும். இந்த உலகம்லாம் சும்மா எதுக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்லாம் கூட தோணிரும். என்ன இது? நம்ம இது வி ஆர் நாட் பிலாங்ஸ் டூ திஸ் வேர்ல்ட் அப்படின்ற அந்த எண்ணம்லாம் தீவிரமா வந்துரும். அப்படியே சரணடைஞ்சிரலாம். இறைவன்ட்ட போயிரலான்ற எண்ணம் தான். ஆனா இறைவன் அத பண்ண மாட்டான். ஒரு பேலன்ஸ் வச்சிருப்பான். ஏன்னா, இறைவன் தான் இந்த உலகத்தில் உங்களை வாழ அமைத்திருக்கின்றார். அதனால அந்த கான்ஷியஸ வந்து இறைவன் ஹைப் பண்ண மாட்டான். ஹைக் பண்ண மாட்டான். லிமிட் தான். நீங்க இந்த உலகத்த துறக்க முடிவு செய்ய முடியாது. உலகத்துல இருந்து நீ என்ன பாரு. என்ன நீ அப்புறம் வந்து என்கிட்ட தான் வந்தாகணும். எங்கேயும் முடியாது. இப்போதைக்கு நீ அங்க இரு. அங்க உனக்கான எக்ஸாம நீ எழுது. அதுக்கு தான் உன்ன நான் அமைச்சிருக்கிறேன். நீ ஓவர் கான்ஷியஸ் ஆயி எல்லாத்தையும் விட்டுட்டு என்னைய நீ பார்த்தேன்னா, அது வந்து நல்லதுக்கு அதுக்கு நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். இதுதான். அதனால இறைவன் வந்து அந்த கான்ஷியஸ்னஸ்ல கூட ஒரு பேலன்ஸ மெயின்டெயின் பண்ணுவான். ஸோ எந்த ஒரு தவத்திலயுமே அது இருக்கும். அது ஆதிமூல தவத்தில சூப்பரா நீங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதான் நான் சொல்லிக்கிறேன். எங்கேயாவது ஒரு நாள் தனியா போயிடுங்க. தனியா போயிட்டு இந்த கான்ஷியஸ்னஸ்ல அப்படியே இருங்க. வெறுமனே இருங்க அவ்வளோதான். எந்த ஃபார்மாலிட்டி, சடங்கு, சம்பிரதாயம் எதுவும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்துங்க அவ்வளோதான். நீங்க கண்ண திறந்து கூட உட்காரலாம். அத கண்ண திறந்து நீங்க என்ன பண்றீங்களோ, அத இறைவன் பார்க்குறான். அந்த கான்ஷியஸ்னஸ். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். எடுத்து இந்த 1/2 மணி நேரம் நான் இந்த கான்ஷியஸ தக்க வச்சுக்கிட்டு, நான் பாட்டுக்கு வேலை செய்ய போறேன். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி. ஆஃபீஸ் வேலையோ, கிளாஸ் எடுக்கிறதோ, சமைக்கிறதோ, பிசினஸோ என்ன வேணா நீங்க பண்ணுங்க. அந்த 1/2 மணி நேரம் கான்ஷியஸா இறைவன் பார்க்குறான். அந்த அனுபவம் ஜாலியா இருக்கும் உங்களுக்கு. நீங்க என்ன வேலை பண்றீங்களோ, அத என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா, இங்க என்ஜாய்மென்ட்ங்கிறது இறைவன் பார்க்குறான்றது தான். வேலை கிடையாது. அதனால நீங்க எதையும் செய்ய முடியும். இறைவன் உங்கள அழகா பொருத்துவான். நீங்க என்ன தேடுறீங்களோ, அது உங்களுக்கு கிடைக்கும். பொருந்தும் அது. ஸோ இதெல்லாம் தான். இதுக்கு மேல நான் சொன்னா அது வேற மாரி கதையாயிடும். அதனால இது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். ஸோ சில கேள்விகள் நெல்லிக்காய பத்தி. நெல்லிக்காய முழுசா சாப்பிடக்கூடாது. முழுசா சாப்பிட்டீங்கன்னா வாய் வலிக்கும். பெருசா இருக்கும். வேற எந்த காரணமும் கிடையாது. அதனால நெல்லிக்காய முழுசா சாப்பிடும்போது கடிக்கணும். அது ஒரு மாரி இருக்கும். புளிப்பு அதிகமா வெளிப்பட்டுரும். கட் பண்ணி நீங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா, வாயில ஈஸியா வச்சுக்கலாம். அது இருக்கிறதே தெரியாது. அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இன்னைக்கே கூட ட்ரை பண்ணி பாருங்க. 3 நாள் சாப்பிடுங்க போதும். வீக்லி 3 டேஸ். எனி டைம் சாப்பிடலாம். நான் ஜெனரலா பார்த்தீங்கன்னா, அ 11 மணிக்கு சாப்பிடுவேன். இல்லாட்டி ஈவினிங் ஒரு 4:30 மணி அந்த மாரி சாப்பிடுவேன். இந்த ஒரு நெல்லிக்காய முடிக்கிறது கரெக்ட்டா ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஆயிடும். எல்லா பீஸஸையுமே. 4, 5 பீஸா கட் பண்ணி, அந்த சீட மட்டும் லாஸ்ட்டா சாப்பிட்டு சீட துப்பிடணும். நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்டுருக்கோம். சக்கரம்லாம் பண்ணுவோமா இல்லையா? அதேதான். அதனால நீங்க அப்படி சாப்பிட்டுக்கோங்க. ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா, இந்த 6 சுவைகளுமே பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே கனி நெல்லிக்கனி தான். நமக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல. வேற நாட்டுகள்ல வேற ஏதாவது கனி இருக்கான்னு தெர்ல. பட் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த லேயர நீங்க அப்படியே அனுபவிக்க முடியும். அதுல ஒரு புளிப்பு வரும், உவர்ப்பு வரும், துவர்ப்பு வரும். சில நேரங்கள்ல உண்மையான அந்த சுவையெல்லாம் எப்படி இருக்கும்னு நெல்லிக்கனிய வச்சு தான் கண்டுபிடிக்கவே முடியும். ஓ! துவர்ப்புனா இதானோ?
ஓ! உப்புனா இப்படிதான் இருக்குமோ? உப்பும், புளிப்பும் கலந்து ஒரு டேஸ்ட் வரும். லாஸ்ட்ல க இனிப்பு வரும். அப்புறமா ஒரு கசப்பு திடீர்னு வரும். உங்க பாடிக்கு தகுந்தாப்புல அந்த சுவை சக்திகள் பிரிஞ்சு பாடியில பொருந்தும். அது நெல்லிக்கனி சாப்பிடுகின்ற அனுபவம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பல்லுல மட்டும் எங்களுக்கு பட்டுச்சுன்னா என்ன மேடம்? ஃப்ரோசன் நெல்லிக்காய் தான் கிடைக்கும். பரவால்ல சாப்பிடுங்க. பிரச்சனை இல்ல. இருக்கிறதுல பெஸ்ட் சாப்பிடுங்க. அ ஆமா. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஹால்ஃப் குடுத்தா போதும். இப்போ வந்து ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஹால்ஃப் குடுத்தா போதும். ஃபுல் குடுக்க தேவையில்ல. அதுவே அவங்களுக்கு போதுமானது. பொறுமையா மட்டும் சாப்பிட சொல்லுங்க. வாயிலேயே வச்சுக்க சொல்லுங்க. ஸோ இத நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா நோய் எதிர்ப்பு சக்திய வந்து நாமளும் சரி, நம்முடைய குழந்தைங்களும் சரி, உறுதியா வச்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில இருக்கிறோம். வேற வழியே கிடையாது. ஏன்னா நம்மள சூழ்ந்து இருக்கக்கூடிய என்விரான்மென்ட் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து, தண்ணீலேருந்து, காத்துலேருந்து எல்லாமே கரப்ட் ஆயிருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ். இப்ப நான் பார்க்கக்கூடிய வாழ்விடங்கள்ல சொல்றேன். அதனால வேற வழியே கிடையாது. ஏன்னா வெளியில நமக்கு அதிகாரம் இல்ல. எதையும் சரி பண்ண முடியல. நம்மள சரி பண்ணிக்க வேண்டியது தான். எங்களுக்கு வேணாம். ஆமா. ஆர்கானிக்லாம் வந்து இப்ப கடைங்கள்லாம் நெறைய வந்துருச்சு. அதெல்லாம் உண்மையான ஆர்கானிக்கான்னு தெரியல. சார் கூட சொன்னாரு. ஆர்கானிக் பத்தி. அது சம்மந்தமா ஒரு மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்றேன். ஆர்கானிக் பத்தி ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. அது மீட்டிங் பேசலாம். அப்போ வெளியில இருக்க சூழ்நிலைகள்ல வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நம்ப முடியல. யார் என்ன சொல்றாங்கன்னே தெரியல. அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க எத சாப்பிட்டாலும் அத ஆர்கானிக்கா மாத்திக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? அத நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். அது தவிர வேற வழியே கிடையாது. இதான் ஸ்மார்ட் ஒர்க். அதனால இத நம்ம நல்லபடியா பண்ணுவோம். இறைவனுக்கு நாம் நன்றி உணர்வோடு இருப்போம். இறைவன் தான் இதை அறிவிக்கின்றான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு இறைவன் வழிகாட்டிக் கொண்டே இருக்கின்றான். இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இருப்போம். அடுத்த தியான வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச்.